எத்தனை பேர் இருக்காண்ணே? 80 பேர் இருக்காங்கன்னாரு. எவ்வளோ ஸ்டாஃபுமானே? 120 பேர். நாங்கள் செத்து போயிட்டேன். சரி, அப்போ இவங்க வியாபாரம் பண்ணலை, வாழ்க்கையில் உண்மையான சொர்க்கங்கிறத மண்ணுலகத்திலே காமிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இருக்கிறது 80 பேர், 120 பேர் ஸ்டாஃப்னா சார் யார் முகத்திலையும் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிற மாதிரி எனக்கு சத்தியமாக தெரியல சார். அதனால் எனக்கு அழுகிற மாதிரி இங்கெல்லாம் பேச சத்தியம் சொல்கிறேன். குடும்பத்தில் யாராவது கூப்பிட்டுட்டா கூட போயிடாதீங்க சார். எனக்கெல்லாம் இப்போயே ரிசர்வ். இன்னும் 7 வருஷம் சார். என் பொண்ணு பிஜி முடித்து கல்யாணம் ஆன ராத்திரியே நான் இங்கே வந்துடுறேன் சார். நான் நடந்து வரும்போது மூத்திர ஸ்மெல் இல்லை, குப்பை இல்லை. எனக்கு தெரிந்து நந்தவனம் என்பது ஸ்ரீரங்கத்து ரெங்கநாதனை விட, திருவண்ணாமலையை விட, எங்கள் கருவறையில் குடியிருக்கும் ஐயப்பனை விட, நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை விட எங்கு ஆண்டவன் இருக்கிறான் என்றால் நந்தவனத்தில் பரிபூரணமாக இருக்கிறான், பரிபூரணத்துவமோடு இருக்கிறான். பிரமிச்சு போகிறேன். ஒவ்வொரு ஸ்டாஃபையும் உங்களுக்கு சமமாக நடத்துகிறீங்கல்ல, அதுக்காக உங்களுக்கு வணக்கம். இந்த நிறுவனத்தை நல்லா நடத்துகிறதுக்கு உடல் உழைப்பு தர்றவங்களுக்கும் பணத்தை கொடுக்குறவங்களுக்கும், உங்களை பரிவோடு பார்த்துக்கிற செக்யூரிட்டியாக இருக்கட்டும், வாட்ச்மேனாக இருக்கட்டும், இல்லை சமைச்சு போடுற குக்காக இருக்கட்டும், டாய்லெட்டை சுத்தப்படுத்துறவங்களாக இருக்கட்டும், ஊசி போடுற நர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபோனை எடுத்து கொடுக்குறவங்களா இருக்கட்டும், எதுவுமே இல்லாமல் உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையை வர வைக்கிறவங்களா இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் நன்றி. சுவாமிங்கிறது கோவிலில் மட்டும் இல்லை, உங்கள் ரூமில் ஃபோட்டோவில் இருக்கார், இந்த உங்கள் ஃபவுண்டர் ரூபத்தில் இருக்கார் சார். காசுக்காக நடத்தினா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்ப்பாங்க. இங்கே இருக்கிற எல்லாரையும் தாய் தகப்ப நான் நினைக்கிறவன் தான் சார் இந்த நடத்துகிறாங்க. அதான் சார் உண்மை. நான் இப்போயும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இது சும்மா எடுத்தால் பார்த்தா அது யூடியூப்பில் போடுங்க. சென்னை ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் கம்பன் விழா நடத்துகிறாங்க. ராணி சீதை ஹாலில் சேக்கிடார் விழா நடத்துகிறாங்க. அயோத்தியா மண்டபத்தில் ராமாயண உபன்யாசம் நடக்கிறது, மறந்துடக்கூடாது. கிருஷ்ணகான சபாவில் உபன்யாசம் நடக்கிறது, ஹரிகதா நடக்கிறது. வாணி மகாலில் பாம்பே ஞானத்தோடைய ட்ராமா நடக்கிறது. சர்பிடி தியாகராஜர் அரங்கத்தில் பட்டிமன்றம் நடக்கிறது. வீனஸ் காலனியில் யாராவது ஒருத்தரை கூட்டு உபன்யாசம் வைக்கிறாங்க. நான் தைரியமாக சொல்கிறேன், அத்தனையும் காட்டிலும் இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதை விட இந்த நந்தவனம் சிறந்ததாக இருக்குது. உண்மை. அத்தனை பேர் முகத்தையும் பார்க்குறேன். எல்லாம் உங்களை விட குளித்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே ஐடி கார்டு போட மாட்டேங்கிறான். ஐடி செக்டரே உள்ளே இப்படி வச்சுட்டு போகிறான். எல்லாரும் அந்த டேகை போட்டு அதை ப்ரௌடாக நினைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஐடி கார்டு தான் அவங்க வீட்டு வறுமையை போக்குது. அந்த ஐடி கார்டு தான் இத்தனை பேரை உறவாக்கி கொடுத்துருக்கு. அந்த ஐடி கார்டு தான் அவங்களுக்குன்னா தோள் கொடுக்கறதுக்கு 10 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்கல்ல, இதுதான் அவங்களுக்கு கோவில், அவங்க தான் நமக்கு சாமி. அவ்வளோதான், அதான் உண்மை. கீரனுக்கு ஃபோட்டோ வச்சதுக்காகவே வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோவிலுக்கு போகிறேனோ இல்லையோ நந்தவனத்துக்கு வந்துடுவேன். உண்மை சொல்கிறேன், உண்மை சொல்கிறேன்.